வீடியோக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க டாக்டருக்காக. ஏன்னா டாக்டர் வந்து ரேவதி கிட்ட எல்லா உண்மையும் வந்துட்டு சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி. அப்போ கார்த்தி வந்துட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக போகிறாங்க. பார்த்தா டாக்டர் எதிர்ப்பத்தில் வந்துடுறாங்க. மேடம் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லுங்கள் தம்பி, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்கல்ல, சொல்லுங்கள், எதை பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரி மேடம் நீங்கள் வாங்க, நான் முதல்ல சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட தான் வந்துட்டு கூட்டு போகலான்னு போடுறாங்க. சரி அது வேணாம், இவங்களை ஒரு ரூமில் இருக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் நீங்கள் இந்த ரூமில் இருங்க, நான் போய் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தம்பி என்னாச்சு, எதுக்கு இங்கே இருக்க சொல்கிறீங்க அப்படின்னு மேடம் ஒரு நிமிஷம் ப்ளீஸ் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த ரூமில் இருக்க வச்சுட்டு கார்த்தி பட்டு ரேவதியை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அங்கே வந்துட்டு ரேவதி அவங்க ரூமில் வந்துட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது கார்த்தி உள்ளே வந்துடுறாங்க. என்னாச்சு டிரைவர், எதுக்கு வந்த அப்படின்னு கேட்க, இங்கே வா, டாக்டர் வந்துட்டு அந்த 1 நம்பர் ரூமில் இருக்காங்க, நீ போ, நான் இன்னொரு ஒரு ஆளை மட்டும் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு எதுக்கு நான் போய் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுமே, நீ போன்னு சொல்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை டாக்டர் இருக்க ரூமுக்கு அமுச்சு வச்சுட்டு அடுத்து மகேஷ் மாயாவும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக போகிறாங்க. அங்கிட்டு வந்துட்டு மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு, வர வர அந்த டிரைவரோட மயிலோட ஆட்டம் ரொம்ப ஓவரத்தான் போய்கிட்டு இருக்கு. அந்த காமெடி பீஸு உனக்கு எதிராக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கா. அந்த டிரைவர் கையில் மட்டும் நம்ம சிக்கிடவே கூடாது, அதுக்கேற்ற மாதிரி உஷாராக இருனா, நீயே சில நேரம் வம்படியாக அவங்க வலையில் போய் விழுந்துடுற அப்படின்னு நான் என்ன பண்ணுறது, நீயே பார்த்துட்டு தானே இருக்க, எப்படியோ ஸ்கெட்ச் போட்டு என்னை மடக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ போல் டக்குன்னு கார்த்தி ரூமுக்குள்ளே வந்துடுறாங்க. டே என்னடா இது, நாங்கள் 2 பேர் ரூமில் இருக்கோம்ல, கதவை தட்டிட்டு வர மாட்டியா, இவங்க என்னடா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேவை பார்த்து எங்களை எல்லாருக்கிட்டே மாட்டி விடலான்னு சொல்லிட்டு பார்த்தியா, உனக்கு என்னடா எங்கள் மேலே அப்படி கோவம், வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதுன்னு எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் பின்னாடி இப்படி அலைஞ்சிட்டு இருக்க அப்படின்னு உங்களை மாட்டி விடலாம் எனக்கு ஒரு எண்ணமும் கிடையாது, ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, தன்னால் மாட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாங்க. ஓஹோ, அதையும் முடிஞ்சால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்கிறாங்க. சரி சரி வாங்க, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு எனது கிஃப்டா, நீ எங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறியா, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நீ கிளம்பு அப்படின்றாங்க. வாங்க, உங்களுக்காக ஒருத்தங்க காத்துட்டு இருக்காங்க, அதுவும் உங்களை பார்க்கணும்னு அப்படின்னு எங்களுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் மகேஷும் ஒருத்தவங்க பார்த்துக்கிறாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியல, அடுத்து என்ன பிளான் வச்சிருக்கான்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு மாயா மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க. இவன் என்ன பிளான் வச்சிருந்தாலும் சரி, அதில் நம்ம சிக்கிடவே கூடாது, எப்படியாவது அதுலேருந்து எஸ்கேப் ஆயிடணும். சரி நம்ம இவன் பின்னாடியே போகலாம், இல்லாட்டினா வேறு ஏதாவது பிளான் பண்ணாலும் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ போ, நாங்கள் வார எத்தனை நம்பர் ரூம் அப்படின்னு கேட்க, என் பின்னாடியே வாங்க, 1 நம்பர் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு போகிறாங்க. அங்கிட்டு வந்துட்டு ரேவதியும் டாக்டர் வந்துட்டே இருக்காங்க. டாக்டர் என்ன வர சொன்னீங்களா அப்படின்னு வாமா ரேவதி, கல்யாணம் பண்ணு, ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. ரேவதி வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு கார்த்தி வந்துட்டு வந்துடுறாங்க. சொல்லு தம்பி, ரேவதியை பார்க்குறதுக்கா என்ன இங்கே வந்து இருக்க சொன்னேன் அப்படின்னு இல்லை மேடம், வேறு ஒருத்தங்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுமே ரேவதி வந்துட்டு, என்னாச்சு டிரைவர், நீ இன்னைக்கு வினோதமாக நடந்துக்கிறிய அப்படின்னு ஒன்றும் இல்லை, நீ 1 நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா மகேஷ் மாயாவும் தெருதன்னு முழிச்சிட்டே வர்றாங்க. எனக்கு வேற பயமாக இருக்குது, இந்த டிரைவர் நம்மளை மாட்டி விடுறதுக்காக எதுவும் பிளான் வச்சுருப்பானோ அப்படின்னு நானும் அதை தாண்டா யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் சிக்கிடவே கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணி நம்மளை மாட்டி விடுறேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறாங்க அப்படின்னு சரி விடு, எதனால பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு கூப்பிட்டு வர்றாங்க. ரூமுக்குள்ளே நுழைஞ்சது யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டாக்டர் இருக்காங்க. அதை பார்த்தது இவங்க 2 பேரும் அப்படியே பேசவே முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி நின்றுடுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, ரேவதிக்கு பார்த்த மாப்பிள்ளை இவர் தான், பேர் மகேஷ், உங்களுக்கு தெரியுமா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டாக்டர் வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகி போய் 2 பேரையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இந்த கேடு கிட்டவங்களை பற்றி தெரியாமல் இருக்குமா, இவனை தான் வந்துட்டு ரேவதிக்கு மாப்பிள்ளையாக பார்த்துருந்தாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுன்னா சிரிப்பு கழட்டி அடிச்சிருப்பேன். பரவாயில்ல, சாமுடி சரிக்கு எல்லா விஷயமும் தெரியாம வேற ஒரு பிளான் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. உடனே இந்த திக்க மகேஷும் மாயாவும் பயப்படுறாங்க. போச்சு, நம்மளை பத்தின எல்லாத்தையும் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு ஆவலா பார்த்துக்கிட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.